வந்து ஒரு குக்கிங் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கையில வந்து பாத்துருப்பீங்க. இது வந்து பட்டர், இது வந்து சால்ட். என்னன்னே சொல்லல பட்டர் சால்ட்ங்கற. பாப்கார்ன்ல வந்து பட்டர் சால்ட் ரெண்டு ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எங்க அத்தை தான் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்களாம் வாங்கல. இது வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு சால்ட், ஸ்வீட், பட்டர், அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி எல்லா ஃப்ளேவருமே இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம். ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். கடையில் வந்து எப்போ போட்டு என்னென்னைக்கு போட்டு நம்ம இப்போ எப்போ வாங்கி சாப்பிட்றோன்னு தெரியாது. அதனால் நான் வந்து பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees. எல்லா கடையிலுமே அவைலபிளாக கிடைக்கும். சரி, ஓகே. இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இதுலயே ஆயில் கொடுத்துருப்பாங்க. அடுப்பு பற்ற வச்சிட வேண்டியதானே? ஆமாம்ல, நான் பேசிட்டே மறந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பட்டர் ஒரு இதுல, சால்ட் ஒரு இதுல தான் வைக்க போறோம். சரி, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண சொல்லல. இருங்க, ஏங்க பறக்குற. அதனால ரெண்டு இதுலயும் வச்சுக்கிறேன். நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து நான் நெக்ஸ்ட் என்ன போடுறேன் அப்படின்னுலாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே. இது வந்து ஹோம்மேட் பாப்கார்ன். ஆமா, ஹோம்மேட் பாப்கார்ன். இது மாதிரி முன்னாடி செஞ்சிருக்கியா நிஷா நீ? செஞ்சிருக்கேன். ஒரே ஒரு தடவை தர்னிஷ் ஏதோ கடையில இது இது மாதிரி இருக்குன்னு வாங்கிட்டு வந்து நம்ம அதே மாதிரி நாங்க செஞ்சோம். இதுலயே வந்து ஆயில் எல்லாமே ஊத்தி இருப்பாங்க. ஆயில் ஊத்தி இருப்பாங்களா? குடு. இருங்க காட்டுறேன். இதுல ஊத்தில தான் அது இப்ப தெரியுமே. இருங்க, ஆயில் ஒளு தெரியுதா? நெய்யோ ஆயிலோ ஊத்தி இருக்காங்க. இது பட்டர் வெண்ணெய். இது வந்து பட்டர் ஃப்ளேவர். எங்க வரல? இருங்க, உடனே வரும். அப்பதான் சட்டி காயுது. அந்த எண்ணெய் அந்த பட்டர் ஹீட் ஆனா. இது சால்ட். நீ இப்ப போட்டுருக்கிறது வந்து சால்ட் நிஷா. ஆமா, நான் போட்டுருக்க சால்ட். அதுதான் பட்டர். இப்போ நாம போட்டுட்டு இருக்கிறது வந்து சால்ட். இப்போ வந்து 2 பாக்கெட் வாங்கிடுவோம். ஒரு பாக்கெட் 10. எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு விடணும், தெரியும் தானே? அதுவா வந்து தனித்தனியா அப்படியே பிரிச்சு விடு. அப்பதான் வந்து இதாகும், வெடிச்சு வரும். இல்லாட்டி வராது. பாதி இது வந்து இதாவே நின்றோம், அப்படியே நிக்குமா? சரி, ஓகே. இப்போ அப்படியே ஃபுல்லா பிரிச்சு விடு. கிளறி விட்டுருவோம். கிளறி விடணும், அப்படியே பிரிச்சு விடு. அப்படியே தனித்தனியா. அதான் இப்படி தானே? அப்படிதான் பிரிச்சு விடு. அப்பதான் தனித்தனி இதா வரும். ஓகே. இப்போ வந்து இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி மூடி வச்சிடலாம். அவ்வளவுதானே? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பட்டன்னு வெடிக்கும். சூப்பரா ரெடி ஆயிடும். இதுவும் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இது வந்து பட்டர், அது வந்து சால்ட், இது வந்து பட்டர். நம்ம இப்ப பட்டரையும் வந்து கட் பண்ணி போட்டுறலாம். வெடிக்கிறதெல்லாம் காமிக்க முடியாது. தெரிச்சிரும் மேல. இல்ல லைட்டா குக்கரை தூக்கி காட்டணும். கண்ணாடி இது இருந்துச்சுன்னா காமிக்கலாம். இந்த பட்டர். இது இது பட்டர். இது என்ன மஞ்சள் கலர்ல இருக்கு? இது வெண்ணெய். அது வந்து வெள்ளை கலர்ல இருந்துச்சு, எண்ணெய் மாதிரி. இது வந்து வெண்ணெய். சரி, சீக்கிரம் போட்டு இருங்க. அடுப்பை இது மாதிரி பண்ணையில சிம்ல வச்சுக்கோங்க. எதனால வந்து சிம்ல வைக்கணும் அப்படின்னா வந்து வேகமா ஹை லெவல்ல வச்சோம்னா படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். மூஞ்சில கூட தெறிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, சீக்கிரம் அந்த அடுத்ததையும் பிரிச்சு கொட்டு. எண்ணெய் எல்லாம் ஊத்தணும்ல இதுல வர்றது. அப்படியே பட்டரோட சத்தம் கேக்குது பாருங்க. பட்டக் பட்டக் சத்தம் கேட்கும். பட்டக்குன்னு கேட்கும். பட்டர்னா வெண்ணப்பா. காடுனா தான் தயிர். அடேங்கப்பா. வாத்தியாருக்கு தெரியும். இது வந்து பட்டர் வெண்ணப்பா, பட்டர். சரி, ஓகே. இதையே நம்ம அதே மாதிரி வந்து பிரிச்சு போட்டுடலாம். தனித்தனியா பிரிச்சு விட்டுட்டு ஒரு பிரிச்சு விடு. நல்லா பிரிச்சு விடு. கிண்டாத. உன்னை கிண்ட சொல்ல. அப்படியே பிரிச்சு விடு. அப்படியே அப்பதான் வந்து தனித்தனியா எல்லாம் வரும். இல்லை ஒண்ணு மேல ஒண்ணு வந்துச்சுன்னா வராது. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாப்கார்னு. லைட் திறந்து காமி. லைட்டா அட்டி காமிடி. ஆமாங்க, எல்லாம் பாப்கார்ன் வந்துருச்சு. இது வாட்டிக்குது பாரு. இது மேல அடிக்கும். இது என்ன திறந்து காமிக்கலாம். இது ஹீட்டாக திறந்து காமி. எங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே வெளியில பறந்து போய் கொடுத்துட்டு எல்லாம். அதுக்கு தான் மூடி வைக்கணும். தம்பி தாரே ஒன்று வெளியே வந்துட்டேன். இது வந்து சால்ட்டு. ஆனா வீட்டில் செய்யறதா இருந்தா என்ன தெரியுமா செய்யணும்? கொஞ்சோண்டு மஞ்சள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு போட்டிருக்காங்க. சால்ட்னால மஞ்சள் தூள். இது ரெடிமேடு. இங்க பாருங்க எப்படி வெடிக்குதுன்னு. அம்மா வெடிக்குது. கரெக்டா வந்துருச்சு அனிதா. சரி, ஃபுல்லா வெடிக்குது. அது ஃபுல்லா வெந்துருச்சான்னு பாரு, அப்புறம் வேஸ்ட் ஆயிடும். ஓகே, இறக்கிறப்ப இறக்கி வச்சு பாரு.
வாவ், கிண்டி பாரு, எல்லாமே வந்துருச்சா? எல்லாமே வந்துருச்சு. நிறைய அடியில் சும்மா எடுத்துக்கிறாங்க, பார்த்து கிண்டி விட்டு பத்தியா பிடிக்குது சொன்னல. சரி, ஒரு கிண்ணத்தில் போட்டு எல்லாமே வந்துருச்சு. ஓகே, இதை எடுத்து பார்ப்போம். எடுத்துக்காங்க. இது பட்டர் கீழே போட்டு மூடிடு. அதான் எல்லோ கலர்ல வருது. இங்க பாருங்க, பட்டர் எல்லோ கலர். இது பட்டர். இது வந்து சால்ட் ஒயிட் கலர். சூப்பர். முடிஞ்சு போல இருக்கு. இதுவும் வேலை சவுண்டு நின்றுச்சு. அப்போ ஆஃப் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா தானிஷ்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கா, பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் 2 பேரும் எழுந்திரிச்சு சாப்பிடுவாங்க. அவனும் தம்பியும் ஸ்கூல்லேருந்து வந்துடும். பாப்பாங்க தூங்கி முடிச்சிருவா. பாப்பாங்க தூங்கிட்டு இருக்கா பாருங்க, தொட்டியில் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. நிஷா வந்து ஒரு கப்பில் வந்து பாப்கார்ன் சால்ட், இது இன்னொரு கப்பு. இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, மஞ்சள் கலர். ஆனால் தட்டில் இது மஞ்சள் கலர். ஆனால் சூப்பராக வந்துருச்சு. ஆனால் ஒரு 10 ரூபா இருந்துச்சுன்னா டக்குன்னு இதை வாங்கி செஞ்சு நம்மளே வீட்டில் சுட சுட சாப்பிட்லாம். கடையில் கூட ஆரி போய் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க பேக்கெட் பண்ணி. நம்ம வந்து சூப்பராக சாப்பிடலாம். ரிவ்யூ பண்ணல நீ? அதான் பொரிக்கும் முதல்ல தின்ட்டிய, இருந்தாலும் ரிவ்யூ பண்ணு, தின்னு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு கையில் எடுத்து கொட்டேன். சுட சுட இருக்கு, கையில் எடுத்து கொட்டான். மூஞ்சில் எடுத்து கொட்டிடும் அப்புறம். சரி, ஓகே. இப்போ அது தம்ப்நெயில் எடுத்துரும். இல்லை, நீ சாப்பிடும் முதல்ல, சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணு. தம்ப்நெயிலாம் பொறுமையாக எடுத்துக்கலாம். சரி, ஓகே. எங்க நல்லா மொறு சூப்பராக சால்ட்டு கடையில் உள்ள மாதிரி இருக்கா இல்லை வேற மாதிரி? கடையில் உள்ள மாதிரி தான். இது வந்து பட்டர். இது நல்லா மொறு சூடாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இன்னொன்று கூட பாக்கி இருக்கு. இங்கே பாருங்க, ஒன்று பாக்கி இருக்கு. அது வந்து அப்புறமா நிஷா ரெடி பண்ணிக்க. ரெடி பண்ணி போடலாம். ஒன்று 10 ரூபா தான். ஸோ ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஈஸியாக சாப்பிட, சுட சுட சாப்பிட. வேற என்ன ரெசிபி செய்யலாம்னு கேளு அவங்கள்ட்ட. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வேற ரெசிபி இந்த மாதிரி எப்படி ஹோம் மேடா ரெடி பண்ற அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஹோம் மேட் இல்ல, இது ரெடிமேட். ஹோம் மேட்னா நீயா இந்த சோளத்தை எல்லாம் வாங்கி எண்ணெய் ஊத்தி ரெடி பண்ணி அது பண்றது. இது வந்து ரெடிமேட். இந்த மாதிரி ரெடிமேடா கிடைச்சா சொல்லுங்க, அதே மாதிரியே நம்ம பண்ணிடலாம். ஓகே ஓகே. வேற என்ன பிடிச்சிருச்சு அப்படினா பாப்கார்ன்லாம் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஸ்வீட் கார்ன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ரோஸ் கலர்ல வந்து க்ரீம் மாதிரி தடவி கொடுப்பாங்க, அதானே? பிங்க் கலர்ல கிரீம்லாம் தட மாட்டாங்க. அது கூட சக்கரை போட்டு இது கூட வெடிக்க விட்டா அது வந்து இது இந்த பிங்க் கலர்ல வந்துருமா? சரி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாபா. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.